Hello friends, welcome to my channel mini vlogs. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் காலிஃப்ளவர் 65 மொறுன்னு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவும் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். அரிசி மாவு அது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவே கிடைக்கும். பட் கார்ன்ஃப்ளவரே போதும் இப்போதைக்கு. மிளகா பொடி காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. உப்பு, இது எல்லா பொடியும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம். ஏற்கனவே நான் காலிஃப்ளவரை வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஏன்னா காலிஃப்ளவரில் வந்து நிறைய புழு இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்கிறக்காக நீட்டாக க்ளீன் பண்ணி ஏற்கனவே வச்சாச்சு. இந்த மாவு வந்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிறோங்க. பிணைஞ்சி எடுத்தோன்னே இந்த காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிடலாம். வடிச்சிட்டு இந்த மாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட அது காலிஃப்ளவரில் இருக்கக்கூடாது. நல்லா முடிஞ்சளவு நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு நல்லா மாவில் போட்டு எல்லா இடமும் படுற மாதிரி, இந்த மிளகாப்பொடி எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். சில பேர் வந்துட்டு மிளகு தூளும் சேர்த்துப்பாங்க. அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா இதே போதும். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து ரெட்டாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஒரு பேனில் வந்துட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டோடனே கரண்டி விட்டு கிண்டிட வேணாம். அது போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மொறுன்னு வரட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்து நமக்கே தெரியும், கலர் மாறும். நல்லா ரெட் கலரில் இருந்தது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் மாற வரும்போது இன்னொரு பக்கம் பரட்டி விட்டுக்கலாம். இந்த பக்கம் நல்லா பரட்டி நல்லா எண்ணெயில் பொரியட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நல்லா தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். அரிகரண்டி வச்சு நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நம்ம வந்துட்டு தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். நான் தட்டில் எடுத்து போடும்போதே உங்களுக்கு அந்த சத்தத்துலேயே கேட்கும் எவ்வளோ தூரம் அது நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி சாம்பார் சாதமும் காலிஃப்ளவர் 65 தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு. அதுக்காக தான் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற vlogs உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.